அன்னைக்கு ஒரு நாள் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம் தானே, அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போடுறோம். என்னென்ன வாங்கினோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் டேட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து சைனீஸ் ரெட் டேட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கோம். வந்து ரெட் டேட்ஸ் அங்கே எடுத்திருக்கோம், ஆனால் வந்து சைனீஸ் இல்லை. அது நல்லா இருக்கும். பட் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கானா ஸ்ரீலங்காவில் கிடைக்கிறது குறைவு, இந்தியாவில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே ஸ்ரீலங்காவில் இப்போ கிடைச்சதுனால வாங்கியிருக்கோம். ஒரு வித்தியாசமான கொஞ்சம் ஒரு உப்பு கூடவா இருந்துச்சு, ஆனாலும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு வழியாக அந்த டின்னை ஓப்பன் பண்ணிட்டாரு. அது ஓப்பன் பண்ணுற நேரமே ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அது ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதாவது வந்து டேட்ஸ் இல்லை, நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற டேட்ஸ் இல்லை. உள்ளுக்க வந்து நாங்கள் ஒரு பஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான். அதாவது வந்து இனிப்பு இருக்குது, பட் வேறு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. பஞ்சுக்கு சீனி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்கியாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ரைஸ் வாங்கினோம், சைனீஸ் பிளாக் ரைஸ். அது வந்து நாங்கள் கஞ்சி வைக்கிறதுக்கு. இது வந்து அடிக்கடி அங்கே வாங்குவோம். உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இந்தியன் பிளாக் ரைஸை விட அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் அங்கேயே வந்து நாங்கள் பிளாக் ரைஸ் அடிக்கடி போயிட்டு வாங்குறது. அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வாங்கியிருந்தோம். ப்ரௌன் சுகருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டார்க் அண்ட் லைட்டில் 2 கலர்ஸில் இருந்துச்சு. நாங்கள் வந்து டார்க் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் காஃபி டாஃபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஸ்ரீலங்காவில் இப்போ கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்குற இடத்துல வாங்கிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிப்ஸ் மாதிரி, அது சிப்ஸா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்குது. ஒரு மேங்கோ ஃப்ளேவரோட இனிப்பாக இருக்குது. சின்னவங்களுக்கு பிடிக்கும், பட் எங்களுக்கு பிடிக்கல. அதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப ஓவராக வந்ததுனால ஒரு மாதிரி கொமட்டமாக இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட முடியாது. 1-2 டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே. அப்புறம் மின்ட் நான் எங்கே பார்த்தாலுமே வந்து எடுத்துடுவேன். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சில நேரம் ஃபுட் சிட்டிகளில் சில நேரம் இருக்கிறது இல்லை. ஃபுட் சிட்டியில் மட்டும்தான் வாங்கலாம், வெளியில் வாங்கலாது. ஸோ இங்கே வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து போகிற நேரம் 2-3 எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குட்டி கேக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை ஒடிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி ஜாதியாக இருந்துச்சு. சரியான டேஸ்ட் பண்ணினா சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. என் மூஞ்சியை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் கொடுத்தேன். அவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்ன டேஸ்ட்டுன்னே கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குது. அதில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. எல்லா விதமான ஒரு ஃப்ரூட்ஸோட வாடையோட ஒரு ஜாதியான ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது சொல்லவே முடியாது வாயால். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை சரி போய் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கேக்கு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு கேக் மாதிரி தான், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு மெக்ரோனி எல்லாத்தையும் அப்படியே ஒரு க்ரீம் போட்டு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். அதில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மைக்குமே வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சைனீஸ் எல்லாமே நிறைய இது தான் வாங்கிட்டு போனாங்க. பெரிய பெரிய பேக்கெட் 2 கிலோ 3 கிலோ 1 கிலோ அந்த மாதிரிலாம் பேக்கெட் இருந்துச்சு. நாங்கள் வந்து சின்னதொண்டு வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். உண்மைக்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகருமே வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை கூடவாகவும் இல்லை, நார்மலாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு. அதாவது வந்து மார்னிங்கெல்லாம் சாப்பிட்ற நேரம் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. வாங்கினதுலேயே அது தான் ஓகே. அதுக்கப்புறம் குட்டி ஜூப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வாங்கி பார்த்தா அது குட்டி குட்டி பேக்கெட் எல்லாம் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி முட்டை மாதிரி ஒரு பிஸ்கெட் தான் நினைக்கிறேன். அதையும் சாப்பிட்டு பார்த்தோம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்டா அது ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத ஒரு டேஸ்ட்லெஸ் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. அது சாப்பிட்றதுனால எங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காப்பிக்கோ எங்களோட ஃபேவரட், எனக்கும் ஃபேவரட், என்னோட ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட். அதுக்கும் வந்து இங்கே சைனீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டார்க் காஃபி தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு டாஃபி சாப்பிட்டீங்கனாலே அப்படியே ஒரு காஃபி குடிச்ச ஃபீல் ஒன்று கிடைக்கும். அவ்வளோ அரோமாவோட நல்லா இருக்கும் இந்த டாஃபி.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நாங்கள் இவ்வளோ திங்ஸும் தான் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியும் தானே? மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, பை பை பை, டேக் கேர்.